சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ITR 4 ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ டேரெக்டாக நம்ம ரிட்டர்னே ஃபைல் பண்ணிடுவோம். ஸோ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 7 இம்பார்ட்டன்ட் விஷயம் செக் பண்ணணும். ஸோ அது வந்து இந்த பர்டிகுலர் செக்லிஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன், டியூ டேட் பற்றி இந்த வீடியோவில். அண்ட் இந்த டாக்ஸபிள் டேப் செலக்ட் பண்ணணுமா, என்ன டேப் செலக்ட் பண்ணணும் அது இந்த வீடியோ. ஸோ இந்த 3 வீடியோவும் கண்டிப்பாக பார்த்துருங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி. ஸோ லாகின் பண்ணோட டேஷ்போர்ட்லேருந்து நீங்கள் வியூ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம், இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் வியூ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலில் போயிட்டு இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணலாம். ஸோ நம்ம ஆன்லைனில் பண்ண போகிறோம். அண்ட் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து ரெஸ்யூம் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வச்சும் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிடுவோம். இங்கே இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணுங்கள், HUF இருக்குது. அண்ட் அதர் ஆப்ஷனில் போனீங்கன்னா மற்ற ஆப்ஷன்லாம் கிடைக்கும் உங்களுக்கு, பார்ட்னர்ஷிப்போ LLPO. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஸோ ITR 4 பற்றி பேச போகிறோம். இவர் வந்து ப்ரொஃபஷனல் கேட்டகரி. ஸோ ப்ரொஃபஷனல் கேட்டகரி யார் யார் செலக்ட் பண்ணுவாங்க அந்த ட்ராப் டவுனில் நான் அதுவும் காமிக்கிறேன். ஸோ லெட் கெட் ஸ்டார்டட். ஸோ இது பற்றி தான் நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா டேக்ஸபிள்னா மோர் தென் 5 lakhs, மோர் தென் 3 lakhs பேசிக் லிமிட். நியூ டேக்ஸ் ரெஜிம்னா 3 lakhs, ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்னா 2,50,000. அண்ட் அதுக்கு கம்மியாக இருக்குது, ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன் இருக்குன்னா இந்த 139. அதர்வைஸ் அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கேஸில் வந்து மோர் தென் 3 lakhs இருக்குனால நான் அதை செலக்ட் பண்ணேன். ஸோ ப்ரீஃபில் டேட்டா ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து டோட்டல் 6 டேப் இருக்குது. ஒன்று இன்ஃபார்மேஷன், உங்கள் பர்சனல் டேட்டா இன்ஃபார்மேஷன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ எவ்வளோ டர்ன் ஓவர் இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, அந்த ப்ராஃபிட் இங்கே காமிச்சிடலாம். தென் டிஸ்க்ளோசர் அண்ட் எக்ஸம்ட் இன்கம். ஸோ உங்கள் வந்து டிஸ்க்ளோசரில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க, சண்டே டேட்டா எவ்வளோ கிரெடிட் ஆகிடும், அந்த டீட்டெயில் இங்கே அப்டேட் பண்ணலாம். ஸோ டோட்டல் டெடக்ஷன் நம்ம வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமில் போடுறோம். ஸோ அதனால் டெடக்ஷன் வந்து யூஸே இருக்காது. அண்ட் ஃபைனலி எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம், எவ்வளோ டேக்ஸ் பேயபிள் இருக்குது, அந்த டீட்டெயில் பார்த்துணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷனில் போய் டேட்டா அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ நேச்சர் இன்ஃபர்மேஷன் வந்து அதர்ஸை செலக்ட் பண்ணிடுங்க, எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா. அண்ட் செக்ஷன் வந்து பிஃபோர் டியூ டேட்னால 1 செலக்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் டியூ 31st ஜூலைக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா பிலேட்டட், இல்லைன்னா 31st ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ணலாம். இது கண்டோனேஷன் வந்து நீங்கள் ரிட்டர்னே ஃபைல் பண்ணல, பட் டியூ டேட் முடிஞ்சு. ஸோ இப்போ லாஸ்ட் இயர் ஃபைல் பண்ணணும், ஃபினான்ஷியல் இயர் 2022-23 ஃபைல் பண்ணணும்னா முடியாது. ஸோ டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் இந்த ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருக்கீங்களா, நியூ டேக்ஸ் ரெஜிம். இப்போ பை டிஃபால்ட் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஆப்ட் அவுட் ஆன விரும்புகிறீங்கன்னா எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு பிஃபோர் டியூ டேட் பண்ணியிருக்கீங்களா, ஆஃப்டர் டியூ டேட் பண்ணிங்களா அதை செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபார்ம் 10IEA வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும், அதோட டேட்டா இங்கே காமிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் போகிறதுனால நோ செலக்ட் பண்ணிடுவோம். தென் ரெப்ரசன்டேட்டிவ் நோ. அண்ட் ஏதாச்சும் பேங்க் டீட்டெயில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ரீஃபண்ட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கிடையாது, எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட ஒரு 4-5 பேங்க் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன்னா எல்லா பேங்க்குமே ஆக்டிவில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த க்ளோஸ் பேங்க் வந்து டிலீட் பண்ணிடுங்க. ஏன்னா பை டிஃபால்ட் வந்து எந்த பேங்க்கு கூட ரீஃபண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளிக் ஆன் கன்ஃபார்ம். பர்மிஷன் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ கிராஸ் டோட்டல் இப்போ நம்ம நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்ளை பண்ணனால இங்கே HRA எதுவுமே வராது. இது ஜஸ்ட் பென்ஷன் அண்ட் கிராஜுவேட்காண்டி வருது. ஏன்னா அது வந்து இன்கேஸ் கம்பெனிலேருந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது எலிஜிபிள் இருக்குது. பட் நம்ம கேஸில் அது கிடையாது. ஏன்னா இன்கம் ஃப்ரம் சேலரியோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோ எதுவுமே நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணல. இது ITR 4 ஃபைல் பண்ணுறதுனால வெறும் பிஸ்னஸ் இன்கம் தான் காமிக்கிறோம். ஸோ மேக் ஷூர் ITR 4ல் வந்து நீங்கள் 4 heads ஆஃப் இன்கம் காமிக்கலாம். உங்களுக்கு சேலரி இருக்குன்னா சேலரி காமிச்சிருங்க. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ரெண்டலுக்கு செல்ஃப் ஆக்குபைடு இருந்தால் அது கிளைம் பண்ண முடியாது நியூவில். லெட் அவுட்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். தென் பிஸ்னஸ் காமிச்சிக்கலாம். இன்கம் ஃப்ரம் சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது கூட காமிச்சிக்கோங்க. ஸோ நம்ம கேஸில் வந்து இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அது காமிச்சிரும். ஏன்னா இவர் ப்ரொஃபஷனல். ஸோ இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸில் 4 ஹெட்டிங் இருக்குது, 4 இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் இருக்குது. ஒன்று வந்து 44 பிஸ்னஸ்க்கு 44 AD, ப்ரொஃபஷனலுக்கு 44 ADA அண்ட் குட்ஸ் அண்ட் கேரேஜ்க்கு 44 AE. ஸோ இது 4 செக்ஷனுமே வந்து லாஸ்ட் இயர் நான் என் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த 44 AD, 44 ADA, 44 AE பற்றி தெரியணுன்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் டைப் பண்ணுங்கள், நான் அதை பற்றி ரெஸ்பான்ஸ் தர்றேன். இல்லைன்னா என் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து இன் டீட்டெயில் வீடியோ வந்து கான்செப்ட் கிளாரிட்டியில் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இவர் ப்ரொஃபஷனல்னால ஸோ ஃபோட்டோகிராஃபரையும் செலக்ட் பண்ணிடும். பேங்க் ட்ரான்சாக்ஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 lakh to 2 lakhs வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் இருந்தது. ஸோ அது ஃபுல்லாமே வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக த ஆன்சர் வில் பி நோ. பட் நம்ம வந்து அந்த 1 lakh to 2 lakh ட்ரான்சாக்ஷன் இருந்தனால ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து நம்ம இங்கே காமிச்சிடுவோம். ஸோ அரௌண்ட் 120 வரைக்கும். ஸோ ரவுண்டாக காமிக்கக்கூடாது. ஸோ 1
51 ஓகே 1,20,000 வரைக்கும் கேஷ் மீன்ஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் காமிக்கிறோம் அண்ட் ரிமைனிங் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் காமிச்சிடும். ஸோ அது அரௌண்ட் நியர்லி 8 lakhs rupees வரைக்கும் இருக்குது. ஸோ 8,50,000 8,05,000 காமிச்சிடும். ஸோ அதர் மோட் ஏதாச்சும் இருந்தால் காமிக்கலாம், அதர் மோட் எதுவுமே இருக்காது. அண்ட் இப்போ வந்து இது கிராஸ் ரெசிப்ட் வந்து இது டர்ன் ஓவர். ஸோ டர்ன் ஓவர் வந்து 9 lakhs காமிச்சிட்டோம். இப்போ நெட் ப்ராஃபிட் எப்படி காமிக்கணும்னா 50%. ஆர் இங்கே வந்து ஒரு வேர்டு இருக்குது ஆர். ஸோ முன்னாடி வந்து இந்த மாதிரி வேர்டு இல்லை. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் 50% காமிக்கலாம், மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸு சப்போஸ் 80% இருந்துக்குன்னா ஸோ 80% காமிங்க. ஸோ விச் எவர் இஸ் ஹையர், ஸோ அதுதான் காமிக்கணும். சரிங்களா? ஸோ ப்ரொஃபஷனல் 44 ADக்கு 44 ADAக்கு 50% ப்ராஃபிட் காமிக்கணும் மினிமம். ஆர் எவ்வளோ ஆக்சுவல் ப்ராஃபிட் இருக்கோ அது காமிச்சிடலாம். ஸோ இப்போ ஆக்சுவல் ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்து அரௌண்ட் 6 lakhs அரௌண்ட் 6 lakhs rupees வரைக்கும் இவருக்கு ப்ராஃபிட் இருக்குது சொல்லியிருந்தார். ஆனால் நம்மளுக்கு வந்து டேக்ஸ் லேப் வந்து 7 லட்ச ரூபா இருக்குது. ஸோ இவர் லோனுக்கு போகும்போது கொஞ்சம் பெனிஃபிஷியல் இருக்கணும்னால நம்ம வந்து ஒரு 8,80,000 வரைக்கும் காமிச்சிடும். ஏன்னா இவருக்கு டேக்ஸ் வரப்போது இல்லை. ஸோ நம்ம ஹை ப்ராஃபிட் தான் காமிக்கிறோம், மோர் தென் 50% தான் காமிக்கிறோம். ஸோ அது காமிச்சிட்டு கிளிக் ஆன் ஆட். ஸோ இது வந்து பிஸ்னஸ் கேஸ்க்கு முடிச்சு. ஸோ சேலரி இந்த கேஸ்க்கு கிடையாது. ஸோ பட் உங்கள் கேஸில் இன்கேஸ் சேலரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சேலரியும் காமிக்கலாம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் மட்டும் தான் காமிக்க முடியும், செல்ஃப் ஆக்குபைட் காமிக்க முடியாது. தென் பிஸ்னஸ் 6,80,000 காமிச்சிடும். அதர் சோர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ கிளிக் ஆன் கன்ஃபார்ம். ஸோ இது வந்து செகண்ட் ஹெட் முடிஞ்சு கிராஸ் டோட்டல் இன்கம். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் டிடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்க்ளோசர் அண்ட் எக்ஸம்ட் இன்கம் ஃபார்மேஷன் சொல்ல விரும்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா ஸோ வி கண்டக்டிங் மீன்ஸ் லைவ் செஷன் ப்ளஸ் ப்ரீ ரெக்கார்டட் செஷன் இருக்குது. ஸோ வேறு வி வில் டீச் யூ அபவுட் கான்செப்ட் கிளாரிட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன், ரிட்டர்ன் ஃபைலிங். இல்லை பார்த்தீங்கன்னா ITR 1லேருந்து 4 பிலேட்டட் ரிட்டர்ன், ரிவைஸ் ரிட்டர்ன், ரெக்டிஃபிகேஷன் அண்ட் அப்டேட் ரிட்டர்ன் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸில் ரீஃபண்ட் ஃபாலோ பண்ணுறது. சப்போர்ட் உங்களுக்கு டில் மார்ச் மந்த் வரைக்கும் சப்போர்ட் இருக்கும். ஸோ லைவ் ப்ளஸ் ப்ரீ ரெக்கார்டட் கிடச்சிடும். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2,500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு போனஸ் வந்து நாங்கள் TDSோட போனஸ் கொடுத்துருவோம். TDS லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுவோம். அது வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஜாயின் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஸோ டிஸ்க்ளோசரில் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் அப்டேட் பண்ணணும், ஏன்னா அது கம்பல்சரி. ஸோ என்ன டேட்டா நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த டேட்டா நீங்கள் இங்கே தாராளமாக காமிச்சிக்கலாம். ஸோ கிளிக் ஆன் ஆட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, மிஸ் அந்த ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, லோன் ஏதாச்சும் இருந்தால், அட்வான்ஸ் எது இருக்கா, சண்டே கிரெடிட்டாஸ் இருக்காங்களா, இன்வென்ட்ரி ஏதாச்சும் இருக்கா, டேட்டாஸ், பேங்க் பேலன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்துருங்க. ஏதாச்சும் உங்கள்கிட்ட டேட்டா இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அரௌண்ட் 3,50,000 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் இருக்குது மிஸ் கேமராஸில் இருக்குது. ஸோ அது கொடுத்துருவோம். லோன் ஏதாச்சும் இருக்கா கேட்கல மிஸ், லோன் எதுவுமே இல்லை. இன்வென்ட்ரி வந்து 2 கான்செப்ட் வந்துடும். இன்வென்ட்ரி நம்ம மெட்டீரியல் ஏதாச்சும் வச்சுருந்தா அது சொல்லலாம். ஆனால் இவர்கிட்ட கேமரா இருக்கிறனால ஃபிக்ஸஸ் சொல்லலாம். ஸோ அது அரௌண்ட் 2 lakh சம்திங் கேமரா வச்சுருக்காரு. ஸோ அது நம்ம கொடுத்துருவோம். மித்த எல்லாமே 0 கொடுத்துக்கலாம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த டேட்டா உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கொடுங்க, டேட்டா இல்லைன்னா 0 டைப் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ அவரோட பேங்க் பேலன்ஸ் பார்க்கும்போது அரௌண்டு 19,000 சம்திங் பேங்க் பேலன்ஸ் வச்சுருந்தாரு. கேஷ் பேலன்ஸ் நம்ம குத்து மதிப்பாக கொடுத்துக்கலாம். ஸோ அரௌண்டு 2,000 rupees 12,000 rupees வச்சுருக்காரு சொல்லிக்கலாம். ஸோ இது குத்து மதிப்பாக தான் கொடுக்குற மாதிரி. ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ் காண்டி ஒரு ஃபினான்ஷியல் பர்டிகுலர் பிஸ்னஸ் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பண்ணியிருப்பார், இல்லைன்னா கடன் வாங்கி தான் பண்ணியிருப்பார். ஸோ அந்த டேட்டா நம்ம கொடுக்குறோம். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் ஏதாச்சும் வச்சுருந்தா ஜிஎஸ்டி டேட்டா இங்கே கொடுக்கலாம். ஜிஎஸ்டி டேட்டா இன்கேஸ் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் ஹோல்டர் இல்லைன்னா கேன்சல் பண்ணி, இவர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் ஹோல்டர் கிடையாது. அண்ட் எக்ஸாம் டீட்டெயில் ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து லோன் ஏதாச்சும் மெச்சூரிட்டி ஆகிருக்கும், ஃபண்ட் ஏதாச்சும் வந்திருக்கும், அக்ரிகல்ச்சர் ஃபண்ட் ஏதாச்சும் வந்திருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அந்த டேட்டா இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு பேங்க்கில் வந்து ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா ஸோ அது எதுனால நடந்திருக்கு அது நீங்கள் இங்கே காமிச்சிடலாம். அது மேபி எக்ஸாம்ட் இன்கமாக இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் காமிச்சிருங்க. Now total deduction. So deductionல வெறும் ஒரு காலம் தான் வரும், ATCC D2B. இது வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் கான்ட்ரிபியூட்டட் ஃப்ரம் த எம்ப்ளாயர் பார்ட். ஸோ நம்மளுக்கு அது எலிஜிபிள் கிடையாது, ஏன்னா இவர் எதுவும் கம்பெனியில் ஒர்க் பண்ணல. ஸோ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் 0.
இன்கேஸ் நீங்கள் சேலரி எம்ப்ளாய் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்கள் எம்ப்ளாயிட்ட சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஸோ தட் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கணும். ஸோ டோட்டல் டேக்ஸ் டிடெக்டட். ஸோ 26 இயர்ஸ் பண்ணும்போது இவர் எங்கேயுமே வந்து அவரோட பேன் நம்பர் கொடுத்து டேக்ஸ் டிடெக்ஷன் ஆகலை. ஸோ அதனால இது ஃபுல்லாக 0 தான் இருக்கும். டோட்டல் டேக்ஸ் பெய்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்குது. ஒன்று சேலரி, நான் சேலரி, தென் டிசிஎஸ், ஸோ அது ரிலேட்டட் இருக்குது. இங்கே வந்து அட்வான்ஸ் டேக்ஸ், செல்ஃப் அசஸ்மெண்ட். எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பே பண்ணணுன்னா நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட்டோ அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணிவிட்டு டேட்டா இங்கே காமிச்சிக்கலாம். சம்டைம் வந்து சேலரி கேஸில் வந்து டிடிஎஸ் அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இங்கே ஷோ டீட்டெயிலுக்கு காமிச்சிட்டு எடிட் பண்ணிவிட்டு அது கூட அப்டேட் பண்ணலாம். ஸோ கிளிக் ஆன் கன்ஃபார்ம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனல் வந்து இன்கேஸ் டேக்ஸ் லைபிலிட்டி ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம கேஸில் அது 0 தான் வரும். டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி மேக் ஷூர் இது நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி டேலி ஆகிடணும். மீன்ஸ் டேக்ஸ் பெய்டு அண்ட் டேக்ஸ் லைபிலிட்டி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நம்மளுக்கு 23,000 வரைக்கும் டேக்ஸ் வருது. ஏன்னா மோர் தென் 3 lakhsனால ஸோ இங்கே இந்த கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 3 to 6 lakh 15%, மோர் தென் 6 lakhs வரைக்கும் 8,000. ஸோ டோட்டல் 23. பட் நம்மளுக்கு ரிபேட் கிடச்சிடும். ஸோ அப் டு 7 lakhs வரைக்கும் டேக்ஸ் வராது. ஸோ கிளிக் ஆன் கன்ஃபார்ம். ஸோ இப்போ டேக்ஸ் லைபிலிட்டி அண்ட் டேக்ஸ் பெய்டு இது நம்ம கேஸில் 0 இருக்கும். பட் உங்கள் கேஸில் செக் பண்ணியிருக்கேன். இது இன்கேஸ் ஒரு 15,000 இங்கே இருந்துச்சுன்னா 15,000 இங்கே இருக்கணும். இல்லைன்னா லெஸர் தென் 15,000 இருக்கும். லெஸர் தென் 15,000 இருந்துச்சுன்னா நீங்கள் ரீஃபண்ட் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். ஸோ மேக் ஏ பேமெண்ட் ஆர் ரீஃபண்டேபிள் அப்படி சொல்லி இங்கே வேர்டு வந்துடும். ஸோ இது வந்து ஃபைனல் ஆப்ஷன். ஸோ ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு இது ஒரு இங்கே வந்து டிசேபிளாக இருக்கும். ஸோ இந்த பட்டன் வந்து செக் பண்ணிவிட்டு எனேபிள் ஆயிடும். ஸோ கிளிக் ஆன் ப்ரொசீட். அண்ட் நான் இந்த பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணலாம். இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ்க்கும் போயிடலாம். ஸோ ஜஸ்ட் கோ டவுன் அண்ட் கிளிக் ஆன் ப்ரொசீட் டு வேலிடேஷன். ஸோ இங்கே ஏதாச்சும் எரர் வந்தால் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். எரர் ஒன்றுமே வரலைன்னா தென் வெல் அண்ட் குட். ஸோ கிளிக் டு ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன். ஸோ தட் வில் பி த லாஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆதார் ஓடிபி மீன்ஸ் 3 ஆப்ஷன் இருக்குது. த்ரூ ஆதார் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து நான் 30 daysக்குள்ளே வெரிஃபை பண்ணிடுறேன் அப்படி சொன்னால் செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் நான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு சைன் பண்ணிவிட்டு அனுப்பணும்னா தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கேஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் ஓடிபி வாங்கிட்டு நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ த்ரூ நெட் பேங்கிங் கூட பண்ணலாம், த்ரூ இவிசியும் பண்ணலாம். நான் ஓடிபி ஆல்ரெடி இருந்தால் அது கூட பண்ணலாம். ஸோ கிளிக் ஆன் கண்டினியூ அண்ட் திஸ் ஜென்ரேட். ஸோ ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணோன்னே உங்களுக்கு டவுன்லோட் வந்து என்லாஜ்மெண்ட் காப்பி கிடச்சிடும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபைலில் சேவ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கீழே வந்து ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க்கும் கொடுத்துருப்போம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் குரூப் லிங்க்கும் கொடுத்துருப்போம். அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ தட் மோர் அப்டேட் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் கிடச்சிடும். அண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா எங்கள் கோர்ஸும் இன்கம் டேக்ஸ் கோர்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.